சோ இது அவங்களுக்கு நடந்தது ஹாலுசினேஷனா இல்ல நிஜமாவே அவங்களுக்கு மெசேஜஸ் வந்ததா அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். முதல்ல நம்ம பண்ண விஷயம் என்னன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நம்ம வாங்கி அதுல உள்ள மெசேஜஸ் எல்லாம் ஸ்டடி பண்றோம். அவங்களுக்கே தெரியாம 6 months-ஆவே வந்து அவங்களுக்கு அனானிமஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வேரியஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. அவங்க அதை அப்ப பெருசா கேர் பண்ணல. எப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜஸ், அதாவது 24/7 வந்து someone is monitoring herங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் போதுதான் நம்ம கிட்ட வராங்க. ஸோ அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திஸ் இஸ் நாட் அன் ஹாலுசினேஷன், பட் ரியல் டைம்ல அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ இன்வெஸ்டிகேஷனை எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா அவங்களோட நெய்பர்ஹுட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் 24/7 ஒருத்தர் மானிட்டர் பண்ணா மட்டுமே அவங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கே மெசேஜ் பண்ணி கேட்க முடியுது. ஒரு 5 பேர் சஸ்பெக்டா இருந்தாங்க. அவங்க ஒர்க் போற டைம்ல தான் இந்த 5 பேரும் போயிட்டு வராங்க. அவங்க எப்போ வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்களோ அதே டைமுக்கு தான் இவங்களும் ரீச் ஆகுறாங்க. ஸோ நம்மளோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ 5 பேரை நம்ம ட்ராக் பண்றோம். இவங்களோட ஆக்டிவிட்டீஸும் நம்மளோட சப்ஜெக்டோட ஆக்டிவிட்டீஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது ஃபைனலா நமக்கு ஒருத்தர் சஸ்பெக்ட்னு வராங்க. ஸோ இந்த ஒருத்தரை என்ன பண்றாரு அப்படிங்கறத வீட்டுக்கு வெளியே நம்ம ட்ராக் பண்ணலாமே தவிர வீட்டுக்குள்ள போய் ட்ராக் பண்ணணும்னா நமக்கு அது லீகலா போனா மட்டும்தான் பாசிபிள். அவரோட வீட்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம் வித் போலீஸ். நாங்க பார்த்த முதல் விஷயம், அவரோட விண்டோ கிட்ட 3 ட்ரைபாட் வித் பிக் லென்ஸ் வச்ச கேமராவோட அந்த பொண்ணோட வீட்டை ஃபோக்கஸ் பண்ணி 3 கேமராஸும் இருக்கு. அது ஏன் அந்த கேமராஸ் அங்க இருக்கணும், அதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கறத பார்ட் 3ல பார்க்கலாம். பார்ட் 3ல என்ன நடந்ததுன்னு தெரியணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.